ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் என்கிட்ட கேட்டுட்ருக்க ஒரே கொஷின், அக்கா நீங்களும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, யூடியூப்லேருந்து உங்களுக்கு இன்கம் வருதான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீயே போட்டோ எடுக்கிற, ஃபில்டர் போட்டு மூஞ்ச வெள்ளையாக்கிற, இந்த ஊர்லயே நான் தான் அழகா நீயே பாட்டு போட்டுக்கிற, பாக்குறவங்க என்ன? நான் எப்படி இந்த யூடியூப் சேனலுக்குள்ளே வந்தேன்னா, எல்லோரும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, நானும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த யூடியூப்பில் டெய்லி ரெகுலராக ஒரு டைம்ஸ், இப்போ நம்ம மார்னிங் 9 o'clock ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டா 9 o'clock வீடியோ போடணும், திரும்பியும் ஷார்ட் வீடியோ போடணும், ஃபுல் வீடியோ போடணும், லாங் வீடியோ போடணும், இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. அது இல்லாமல் ஷார்ட் வீடியோவே 10 million போகணும், அப்போ தான் நம்ம யூடியூபர்னு ஒரு ரீச் கிடைக்கும். ஃபுல் வீடியோ வந்து ஒரு வியூவர்ஸும் போகணும், வாட்சிங் ஹவர் வந்து 4000 வாட்சிங் ஹவர் ஆகணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இந்த யூடியூப்பில். நான் தெரியாமல் எல்லோரும் வச்சுருக்காங்களேன்னு ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு கோமதிராஜ் மீடியான்னு ஸ்டார்ட் பண்ணேன். அந்த சேனல் நல்லா வியூவர்ஸ் போயிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த சேனல் என்னை விட்டு போயிடுச்சு. எப்படி போயிடுச்சுன்னா, என்னோடய ஃபோன் வந்து ஹேங் ஆகிட்டு அதில் இருந்ததெல்லாம் ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. ஃப்ளாஷ் ஆனதுக்கப்புறமா நான் அந்த சேனல் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் எடுக்கணுன்ட்டு, எடுக்கவே முடியல. சரி, ரொம்ப மன உளைச்சல் போயிட்டு, சரி என்னடா பண்ணுறது, அந்த சேனல் நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலையும் எந்த ரீச்சும் இல்லைன்ட்டு ரொம்ப ஃபீலிங்கில், சரி இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு மே 2023 ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். கோமதிராஜ் மீடியா 2ன்னே ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் நான் எந்த டைமில் போட்டாலும் வீடியோ நல்ல வியூவர்ஸ் போயிட்டு தான் இருந்தது. அப்புறம் 2 month 3 month அப்படியே பிரேக் எடுக்குது, அப்புறம் வியூவர்ஸ் போகுது, பிரேக் எடுக்குது. பட் நான் தொடர்ந்து வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். எனக்கு இந்த சேனலுமே எந்த ரீச்சும் கிடைக்கல. எல்லாரும் என்கிட்ட வந்து, அக்கா உங்கள் யூடியூப் சேனல்லேருந்து அமௌண்ட் வந்ததான்னு கேட்குறீங்க. அப்போ கேட்கும்போது எவ்வளோ எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது தெரியுமா, அதை சொல்லவே முடியல. பட் எல்லோரும் ட்ரை பண்ணுற மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணுறேன். எனக்கு அந்த ரீச் கிடைக்கல. அந்த கடவுள் மேலே தான் வார்த்தை போட்டிருக்கேன். எப்போ அந்த கடவுள் கண்ணு திறப்பாரோ, இல்லை நீங்கள் எப்போ என்னோடய வீடியோவை பார்த்து உங்களோட ஆதரவில் எனக்கு எப்போ கிடைக்கும்னு தெரியல. ஆனால் விடாமுயற்சியாக என்னோடய வீடியோ நான் போட்டுட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். ஆனால் யூடியூப்லேருந்து எனக்கு எதுவுமே வரல. யூடியூப்பில் வந்து நம்ம யூடியூபர் ஆகிறதுக்கு வந்து 4000 வாட்சிங் ஹவர் கம்ப்ளீட் பண்ணணுங்க. ஒரு நாளைக்கு 24 hour, அந்த மாதிரி 4000 வாட்சிங் ஹவர் 1 yearல நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் ஷார்ட் வீடியோ வந்து மில்லியன் கணக்கில் வியூவர்ஸ் போகணுங்க. இது ரெண்டும் போனால் தான் நம்ம யூடியூபர்ன்ட்டு மானிட்டேஷன் ஆகி நம்ம சேனல் பணம் வர ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைபர் தான் 12,000 வந்திருக்காங்க. பட் இது ரெண்டும் நடக்கலை. எப்போ நடக்கும்னு எனக்கும் தெரியல. இருந்தாலும் நான் எதுக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன்னா, ஒரு நாள் என்னுடைய சேனல் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஒரு நாள் பணம் வரும்ன்றது நம்பிக்கையோடு தான் போட்டிருக்கேன். முயற்சி திருவினையாக்கும்னு ஒரு மைண்ட் செட் எனக்கு. நம்ம முயற்சி பண்ணால் ஒரு விஷயம் அது நடந்தே தீரும். அதனால தான் நான் தொடர்ந்து வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய வீடியோவுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.